ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு வறுத்தரைச்ச குழம்பு தாங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு வேறு எந்த காய்கறியுமே தேவையில்லைங்க. வெறும் பூண்டு சின்ன வெங்காயமும் மட்டும் இருந்தால் போதுங்க. ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இந்த குழம்பை செய்திடலாம். உடம்பு கை காலெலாம் ரொம்ப வலியாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி சளி பிடிச்சிருக்கு, இம்யூனிட்டி கம்மியாக இருக்குதுன்னு இருக்கிறவங்கெல்லாம் இந்த குழம்பு அடிக்கடி செய்து சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டான ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு, 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது 3 பொரிஞ்சு வந்தோடனே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த குழம்புக்கு பெரிய வெங்காயம் சேர்த்து செய்கிறத விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராமில் இருந்து 200 கிராம் அளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். பூண்டு ஓரளவுக்கு கோல்டன் கலர் அளவுக்கு வதங்கி வரணும். அந்த டைமில் தக்காளி பழம் ஒரு 3 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி பழம் தான் எடுத்துருக்கிறேன், அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிலையும் கிடைக்கும். இப்போ இதுக்குண்டான மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன். காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கனாலே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு பொடிக்கு பதில் நீங்கள் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி எடுத்திங்கன்னா 1.5 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். புளியை எப்பயுமே ஒரு 2 முறை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் திரும்ப ஒருக்கா கரைக்கிறேன். அதுலேயுமே புளி சாறு இன்னும் நிறையவே இருக்கும். திரும்ப ஒரு முறை இந்த மாதிரி கை வச்சு அலசிட்டு அந்த தண்ணியையும் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மித்த பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிளகு 1 ஸ்பூன் எடுத்து பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே கடாயிலேயே கடுகு பொரிய விட்டுட்டு தனியாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நம்ம வறுக்கிற பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற வைக்கணுங்க. கடுகு நல்லா இந்த அளவுக்கு பொறுன்னு வெடித்து வரணும். நான் தனி கடுகு இல்லாததுனால உளுந்தோடு சேர்த்து போட்டிருக்கிறேன். தனி கடுகு இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். சீரகம் ரொம்ப நேரம் வறுப்பட்டு கறியிடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு செகண்டில் மட்டும் வறுத்துட்டு எடுத்துருங்க. அதே மாதிரி வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் பொரிய விட்டுட்டு எடுத்துடலாம். இது கூடவே மல்லி 1 ஸ்பூன், மல்லி விதை இருக்குல்ல, கொத்தமல்லி விதை, அதை 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பொருளை இந்த தேங்காவோட சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைக்கிறதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது.
மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசிட்டு இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. தேங்காய் சேர்த்தோன்னே குழம்பு வந்து இன்னுமே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருங்க. இந்த குழம்பு நீங்கள் 2 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உடம்பு கை கால் வலிலாம் இருக்கிறவங்களும் சரி, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்களும் சரி, அடிக்கடி இந்த குழம்பை செய்து சாப்பிடும்போது உடம்பு கை கால் வலிலாம் காணாமலே போயிருங்க. இப்போ குழம்பு வந்து ஒரு கொதி வந்துருச்சு, மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் குழம்பை நல்லா கலக்கி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மணக்கா பூண்டு சின்ன வெங்காயம் கார குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி மெத்தடில் இந்த ஹெல்த்தியான குழம்பை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.